அனைவருக்கும் வணக்கம். நாம் தமிழர் கட்சி தமிழக வெற்றி கழகத்தோட வருகை, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இங்க தமிழரா இருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதை மாதிரியான ஒரு பிரச்சனையை கொடுத்திருக்கோ இல்லையோ, ஒரு விஷயத்துல ஒரு பெரிய அழுத்தத்தை உருவாக்கியிருக்கு. என்ன அப்படின்னா, திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவங்க இல்ல மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஒரு அறிவிப்பை வெளியிடணும், இல்ல ஒரு பேசணும் அப்படின்னா அந்த இடத்த திராவிடம் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துறதா இல்ல தமிழர்கள் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துறதா அப்படிங்கிற ஒரு பெரிய அழுத்தத்தை திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இப்ப இருக்கக்கூடிய இந்த அரசியல் சூழல் அப்படிங்கிறது உருவாக்கியிருக்கு. இந்த சூழல் 2021 இருந்திருந்தது அப்படின்னா கண்டிப்பா திராவிட மாடல் அப்படிங்கிற வார்த்தையை திமுக பயன்படுத்திருக்கவே மாட்டாங்க. என்ன நடந்திருக்கு அப்படின்னா, நேத்து எம்.கே. ஸ்டாலின் அவர்கள் மறைமலை நகர்ல நடந்த சுயமரியாதை இயக்கத்தோட 100வது ஆண்டு விழாவில் பேசுறாங்க. 1925 சுயமரியாதை இயக்கம் ஈவி ராமசாமி அவர்களால் தொடங்கப்பட்டது இல்லையா? சோ அதோட 100வது ஆண்டு இப்போ நடந்துட்டு இருக்கு. இதுல பல விழாக்கள் அப்படிங்கிறத மாத்தி நடத்திட்டு இருக்காங்க. அதுல நேத்தி மறைமலை நகர்ல நடந்த விழாவில் எம்.கே. ஸ்டாலின் அவர்கள் பேசுறப்போ என்ன ஒரு விஷயத்த சொல்றாங்க அப்படின்னா, அடுத்த ஆண்டு வரப்போவது அரசியல் தேர்தல் கிடையாது. அடுத்த ஆண்டு வரப்போவது அரசியல் தேர்தல் கிடையாது. கூர்ந்து கவனிங்க. தமிழினம் தன்னை தற்காத்து கொள்ளக்கூடிய சமுதாய தேர்தல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது தமிழினம் தன்னை தற்காத்து கொள்ளக்கூடிய சமுதாய தேர்தல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இவங்க சொன்ன வார்த்தையில இருந்தே நம்ம பார்க்கணும் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி ஒரு காலகட்டம்னா அங்க திராவிட இனம் தன்னை தற்காத்து கொள்ளக்கூடிய சமுதாய தேர்தல் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பட் இப்ப இருக்கக்கூடிய சூழல் அப்படிங்கிறது, எடப்பாடி பழனிசாமி ஒரு தமிழரா இருக்காரு, விஜய் ஒரு தமிழரா இருக்காரு, சீமான் அவர்கள் ஒரு தமிழரா இருக்காங்க. அப்படிங்கிறப்போ இந்த நேரத்துல நம்ம திராவிடம் அப்படின்னு பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு ரொம்ப நிதானமா தமிழிடம் தன்னை தற்காத்து கொள்ளக்கூடிய தேர்தல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா யாருகிட்ட இருந்து தற்காக்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இல்ல? ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட இருந்து தானே தற்காக்கணும், உங்ககிட்ட இருந்து தானே நாங்க எங்களை காப்பாத்திக்கணும். நீங்க ஒரு லாபியை கிரியேட் பண்ணி, உங்களுக்குன்னு தெலுங்குக்குன்னு ஒரு லாபியை கிரியேட் பண்ணி அதுக்குள்ளேயே உங்க ஆட்சி அதிகாரத்தை வச்சு அதுக்குள்ளேயே எல்லாத்தையும் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. பட் எங்களை நம்பி இங்க எங்க இனத்தை சேர்ந்த 3 பேர் இருக்காங்கல்ல எங்களுக்கு ஆப்ஷனுக்கு, நீங்க மட்டும்தான் இப்ப வேற்றா இருக்கீங்க. அப்படி நாங்க தமிழினத்தை தற்காத்து கொள்ளணும் அப்படின்னு நினைச்சோம்னா இவங்க 3 பேர்ல யாரையோ ஒருத்தவங்களதான் நாங்க தேர்ந்தெடுக்கணும். அது புரியாம தமிழினம் தன்னை தற்காத்து கொள்ள வேண்டிய தேர்தல் அப்படின்னா, நீங்களே சொல்றீங்க உங்க தமிழர்கள் யாராவது 3 பேர் போட்டி போடுறாங்களா அவங்களுக்கு ஓட்டு போடுங்க, எங்களுக்கு போட்டாதீங்க, நாங்க தமிழினம் கிடையாது அப்படின்னு நீங்களே சொல்ற மாதிரிதான் நான் புரிஞ்சுக்கிறேன். மக்களுக்கு அதை நான் அப்படிதான் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி தமிழினம் தன்னை தற்காத்து கொள்ளக்கூடிய ஒரு தேர்தல் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, ஒரே ஒரு இடத்தையாவது நீங்க ரொம்ப தைரியமா நான் தமிழர் கிடையாதுதான், ஆனா இந்த தமிழினத்தை காக்கக்கூடிய ஒரு அரணா நிற்போம் அப்படின்னு ஒரு இடத்த ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருப்பாரா? தன்னுடைய இனம் என்ன, நான் தான் ஆளக்கூடிய இனம் யார், அவங்க நான் வேற இனமா இருந்தாலும் இந்த இனத்தை பாதுகாப்பேன் அப்படின்னு ஒரு இடத்தையாவது சொல்லியிருப்பாரா? இங்க போனா இங்க நானும் தமிழர் தான், ஆந்திரா போனா நானும் தெலுங்கர் தான், மொத்தமா ஏதாவது பிரச்சனை அதர் ஸ்டேட்டுக்கு போனா நாங்க திராவிடர்கள் தான் அப்படின்னு பூசி மொழிகிட்டு இருக்க நீங்க எப்படி ஒரு இனத்தோட அரணை பாதுகாத்து நிக்க முடியும்? நீங்களே சொல்லுங்களேன் ஸ்டாலின் அவர்களே. இதுல இன்னொரு வேடிக்கையான விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ சமீபத்துல சிபி ராதாகிருஷ்ணன், நம்ம பழைய காலத்துல தமிழர்களுக்கு இந்த திமுக எந்த அளவுக்கு துரோகம் செஞ்சிருக்கு, இங்க தமிழர் வளர்ந்துட்டா திராவிடம் அப்படிங்கிற அந்த விஷயம் கலைஞ்சு போயிடும் அப்படிங்கிறதுக்காக எந்த அளவுக்கு துரோகம் செஞ்சிருக்கு அப்படிங்கிறத பழைய காலத்துக்கு கூட போவேணாம். இப்போ சமீபத்துல நடந்த சில உதாரணங்களை உங்ககிட்ட சொல்றேன். சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு துணை குடியரசுத் தலைவர் ஆவதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது கிடைக்குது, தேர்தல் அப்படிங்கிறது நடைபெறுது. அப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த கட்சிகளும் சொன்னாங்க, உங்களுக்கு பகை அப்படிங்கிறது பிஜேபி பகை எது வேணாலும் இருக்கட்டுங்க, ஆனா ஒரு தமிழர் இந்த கடைக்கோடியிலேருந்து அவருக்கு துணை குடியரசுத் தலைவர் ஆவதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது கிடைக்குது. சோ அவருக்கு நீங்க இதுல ஆதரவு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மற்ற எல்லா கட்சிகளும் ஆதரவு கொடுக்குறாங்க. அதிமுக கொடுக்குறாங்க. யாரெல்லாம் பார்லிமெண்ட்ல போகக்கூடிய கட்சிகள், அங்க மெம்பரா இருக்கக்கூடிய கட்சிகள்லாம் இப்ப அதிமுக, சோ அவங்க தரப்புல இருந்து ஆதரவு கொடுக்குறாங்க. நீங்களும் கொடுங்க, உங்களுடைய பாஜக வெறுப்பு, உங்களுடைய பிரச்சனையெல்லாம் ஓரமா வச்சிருங்க, தமிழர் ஒருத்தர் துணை குடியரசுத் தலைவரா ஆகட்டுமே அப்படின்னு தமிழ்நாடே கேக்குது. அப்போ கூட இதுல சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு நீங்க ஆதரவு கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுடைய பாஜக அரசியல் அடிபட்டு போயிடும். 2026 உங்களுக்கு இங்க பாஜக பூச்சாண்டி காட்டுறதுக்கு வாய்ப்பு இல்லாம போயிடும் அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக, உங்களுடைய சுய லாபத்துக்காக, சுய சந்தோஷத்துக்காக, சுய அரசியலுக்காக
அவருக்கு எதிரா நின்னீங்க, இந்த திமுக தான் நின்னீங்க. பட் நின்னு ஒண்ணுத்தையும் பண்ணல. அவங்க ஜெயிச்சிட்டாங்க, துணை குடியரசுத் தலைவராகவும் ஆயிட்டாங்க. ஆனா நீங்க சொல்லக்கூடாதுல்ல, தமிழினம் தன்னை தற்காத்து கொள்ளணும் அப்படின்னா இப்படி செய்யணும் அப்படின்னு நீங்க சொல்லக்கூடாதுல்ல. இதுக்கு முன்னாடி மூப்பனார் அவர்களுக்கு இந்தியாவில பிரதமர் ஆவதற்கு ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது கிடைச்சதுங்க. தமிழ்நாட்டில இருந்து இன்னும் ஒரு பிரதமர் கூட இந்தியாவில வரல அப்படிங்கிறது ஒரு வருத்தத்துக்குரிய ஒரு செய்தி. என்னென்னமோ பண்ணிட்டோம் தமிழ்நாடு, ஆனா ஒரு பிரதமரை இங்க இருந்து உருவாக்கி நம்மளால கொடுக்க முடியல அப்படிங்கிற ஒரு எண்ணம் எல்லாருக்கும் இருக்குல்ல. கிங் மேக்கர் இங்க இருந்து இருந்திருக்காங்க, பட் கிங்கா யாரும் இல்ல அப்படிங்கிற எண்ணம் இருக்குல்ல. பட் அந்த வாய்ப்பு மூப்பனார் அவர்களுக்கு கிடைச்சது. ஆனா மூப்பனார் அவர்கள் ஒரு தமிழர் அப்படிங்கிறதுக்காக, தமிழர் அப்படிங்கிற ஒரே ஒரு காரணம், அவர் பிரதமர் ஆயிட்டார் அப்படின்னா இங்க தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய இந்த திராவிட அரசியல் அப்படிங்கிறது அடிபட்டு போயிடும். அவரு இங்க தமிழர் அப்படிங்கிறது தான் தமிழ்நாட்டோட அடையாளமா மாறிடும் அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக, உங்களுடைய அற்ப அரசியலுக்காக ஒரு இனம், ஒரு தேசிய இனத்தையே நீங்க பழி வாங்கினீங்க. மூப்பனார் அவர்களை பிரதமர் ஆக விடாம தடுத்தீங்க. ஆனா நீங்க வந்து தமிழினம் தன்னை தற்காத்து கொள்ளணும்னா எங்களுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு கேக்குறீங்க. தமிழினம் செத்து, இலங்கையில செத்து மடிஞ்சிட்டு இருந்தாங்க. அதை பத்தி எல்லாம் பேசினா நான் ஏதாவது சொல்லி விட்டுருவேன். செத்து மடிஞ்சிட்டு இருந்தாங்க, நம்ம ரத்த உறவுகள் செத்து மடிஞ்சிட்டு இருந்தாங்க. ஆனா நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா, உங்களுடைய குடும்ப அரசியலுக்காக, உங்களுக்கு வந்து சென்ட்ரல்ல மந்திரி பதவி வேணும், நீங்க மாட்டின கேஸ்ல இருந்து நீங்க தப்பிக்கணும் அப்படிங்கிறதுக்காக வாய மூடிக்கிட்டு அப்படியே அங்க ரத்தம் ஓடுது. ஆனா இங்க வந்து நீங்க அதை சகிச்சுக்கிட்டு எந்த ஒரு விஷயமும் நடக்காத மாதிரி இங்க அடக்குமுறை அப்படிங்கிறத தமிழ்நாடு முழுக்க ஏவிட்டு இருந்தீங்க. ஒரு இனம் அங்க சரிஞ்சு சாவுது, ஆனா இங்க நீங்க பதவி கேட்டு டெல்லிக்கு போனீங்க. அப்படிப்பட்ட உங்களை தான் இந்த தமிழினம் திரும்ப தேர்ந்தெடுக்கணும் 2026 அப்படின்னு நினைக்கிறீங்களா? அங்க செத்து மடியிறப்போ இங்க உண்ணாவிரதம் அப்படிங்கிற பேர்ல வந்து 2 பக்கமும் ஏர் கூலர் வச்சுட்டு ஒரு அரை நாள் உண்ணாவிரதம் இருந்துட்டு உண்ணாவிரதம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்ன கருணாநிதி அவர்கள் அவரு நம்பி, அவருடைய மகனை நம்பி, அவருடைய பேரனை நம்பி தமிழினம் வந்து திரும்ப பின்னாடி வரணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இத மாதிரி போர் முடிஞ்சிருச்சுன்னு சொன்னீங்களே, ஆனா இன்னும் இத்தனை பேர் செத்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற செய்தி வருது அப்படின்னு கருணாநிதி அவர்கள் கிட்ட கேட்கிறப்போ, மழைவானம் விட்டாலும் தூவானம் விடாது அப்படின்னு வரலாற்றுல ஒரு மனுஷன், ஒரு தமிழரா மறக்கவே முடியாத ஒரு விஷயத்த, உதாரணத்தை சொல்லி, அதாவது ஊமை சொல்றாராம், அதாவது அதை சமாளிக்கிறாராம். அத மாதிரி சொன்ன அந்த விஷயத்த தமிழினம் மறந்துட முடியுமா? நீங்க தமிழினத்துக்கு என்ன செஞ்சிருக்கீங்க? தமிழினம் தன்னை தற்காத்து கொள்ளணும் அப்படின்னா நீங்க வந்து தேர்தலில் உங்களுக்கு வாக்களிக்கணும் அப்படின்னு கேட்கறதுக்கு. சரி, கடந்த காலங்கள்ல விடுங்க, இப்ப வந்து என்னென்ன பண்ணிருக்கீங்க? இப்போ ஹைட்ரோ கார்பன் 17 இடங்கள்ல ராமநாதபுரத்துல தோண்டப்படுது. இதுக்கு முன்னாடி ஸ்டெர்லைட் போன்ற பல இடங்களுக்கு தமிழ்நாடு முழுக்க நீங்க யாரு இங்க பர்மிஷன் இங்க இருக்காங்க அப்படின்னா ஒண்ணு அதிமுக, திமுக தாங்க. இங்க அதிகமா யாரு தமிழ்நாட்டுல இத மாதிரியான கொடூர திட்டங்களுக்கு, தமிழக இயற்கை வளத்தையும் தமிழக மக்களையும் அழிக்கக்கூடிய திட்டங்களுக்கு யாரு வந்து அடித்தளமா இருப்பாங்க, யாரு கையெழுத்தை போட்டு விட்டு அமைதியா நான் இல்லப்பா அவங்கதான் அப்படின்னு இருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா திமுக தான். சோ அப்படி இந்த ஆட்சியில கூட ராமநாதபுரத்துல அத்தனை இடங்கள்ல ஹைட்ரோ கார்பன் எடுப்பதற்கு அனுமதி அப்படிங்கறத கொடுத்துட்டு, ஆனா ஒண்ணுமே தெரியாது, ஐயோ மத்திய அரசு இப்படி பண்ணிடுச்சா, நாங்க நடவடிக்கை எடுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி நடிக்கக்கூடிய நீங்க உங்களை நம்பிதான் இந்த தமிழினம் பின்னாடி வரணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? 3 தமிழர்கள் 2026 தேர்தல்ல 3 பெரிய தலைவர்கள் போட்டி போட இருக்காங்க. அதை தாண்டி நீங்க எங்களுக்கு ஓட்டு போறதுக்காக, தமிழர்களுக்காக என்ன செஞ்சிட்டீங்க? தமிழர்களை தாண்டி இந்த தலைவர் சரியில்லைப்பா, ஆனா எங்களுக்கு வந்து தெலுங்கு தலைவர் தான் வேணும் அப்படின்னு உங்களுக்கு ஓட்டு போற அளவுக்கு நீங்க தமிழர்களுக்கு என்ன செஞ்சிட்டீங்க? கச்சத்தீவை மீட்டு கொடுத்தீங்களா? இல்ல கச்சத்தீவை கொடுத்ததே நீங்க தான், ஆனா கச்சத்தீவை திரும்ப நான் மீட்டுக்கிட்டு கொடுத்துட்டீங்களா? இல்ல காவேரி பிரச்சனையில எங்களுக்காக என்ன பண்ணீங்க? இல்ல ஈழ விடுதலை அந்த போராட்டத்துல என்ன பண்ணீங்க? எங்களுக்கு துரோகம் தான் பண்ணீங்க. இல்ல இந்த சமூக நீதி அதெல்லாம் நாங்க தான் சொல்றோம், தமிழ்நாட்டுல நாங்க தான் அப்படின்னா 69% இடஒதுக்கீடு அப்படிங்கிறது இந்தியாவுல எந்த மாநிலத்திலையும் இல்லாத ஒரு இடம் தமிழ்நாடு, எங்கேயுமே இல்ல, தமிழ்நாட்டுல மட்டும்தான் இருக்கு 69% இடஒதுக்கீடு அப்படிங்கிறது. சமூக நீதி அப்படிங்கிறது பேசுறது நீங்க, ஆனா இந்த 69% இடஒதுக்கீடு தமிழ்நாட்டுக்கு நிரந்தரமாக்குனது, கொண்டு வந்தது அதிமுக. இப்படி இருக்கப்போ தமிழர்களுக்கு நீங்க எதுவுமே செய்யல, ஆனா தமிழர்கள் தங்களை தற்காத்து கொள்ளணும் அப்படின்னா உங்களுக்கு ஓட்டு போடணும் அப்படின்னு சொல்றது எவ்வளவு, எங்களெல்லாம் பார்த்தா இன்னும் என்னெல்லாம் பைத்தியக்காரனாவே நினைச்சிட்டு
இருக்கீங்களடா அப்படிங்கிற மாதிரி இன்னும் தமிழக மக்கள், தமிழ்நாட்டு மக்களை வந்து இன்னும் பைத்தியக்காரங்களாவே நினைச்சுக்கிட்டு, இன்னும் எதுவுமே இந்த இங்க நடக்கக்கூடிய அரசியல் எதுவுமே புரியாத மக்கள் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இப்போ ஸ்டாலின் அவர்கள் ரொம்ப விவரமா தமிழினம் தன்னை தற்காத்து கொள்ள வரக்கூடிய சமுதாய தேர்தல் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சோ தமிழினமே யோசிச்சுக்கோங்க. இங்க 2026ல எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு ஆளுமை போட்டிடுறாரு. தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த விஜய் அவர்கள் ஒரு தமிழரா போட்டிடுறாங்க. அதே மாதிரி நாம் தமிழர் கட்சியோட சீமான் அவர்கள் போட்டிடுறாங்க. 3 தமிழர்கள் இங்க பெரும் புள்ளியா நின்று நாங்க இந்த தமிழ் சமூகத்துக்காக நிற்போம் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேர் இருக்கப்போ இந்த இனம் சாராத ஒருத்தர் வந்து நான் தமிழர்களுக்கு நல்லது செய்வேன், நீங்க தமிழர்கள் எல்லாரையும் புறக்கணிங்க அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா இது எதை மாதிரி புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறத நான் உங்களுடைய பார்வைக்கே விட்டுடுறேன். என்ன நடக்குது அப்படிங்கிறத தெளிவா புரிஞ்சுக்கோங்க. அரசியல் எதை நோக்கி போயிட்டு இருக்கு அப்படிங்கிறத தொடர்ந்து பேசிக்கிட்டே இருப்போம். இத மாதிரி நம்மளை சுத்தி நடக்கக்கூடிய விஷயங்கள், அது அரசியல் சார்ந்த விஷயங்களாக இருக்கலாம், இல்ல சமூகம் சார்ந்த விஷயங்களாக இருக்கலாம், குறிப்பா மக்களுக்கு எதிரான விஷயங்களாக இருக்கலாம். எதுவா இருந்தாலும் கண்டிப்பா நம்ம பிரபா டாக்ஸ் சேனல்ல எடுத்து பேசுவோம். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி.